இந்த சம்மருக்கு குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி நிறைய டாய்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் என்ன டாய்ங்க பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டாயை பார்த்துடலாம். ஸோ இது வந்து எல்லா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, அடல்ட்ஸுக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ப்ராடக்ட். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தீம்ஸ் இருக்கு. ஸோ இதை டேப் பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்குங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே. ஸோ இது பாண்டா பார்த்தீங்க, அதே மாதிரி டக்கு. ஸோ டக்கு வந்து கால் இருக்க மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி டக்கரா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ரேபிட்டுங்க, ஸ்லீப்பிங் பன்னி. ரொம்ப கியூட்டா இருக்கு பார்க்கிறதுக்கு. அண்ட் இதுவும் ஒரு பன்னி தான், பட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பன்னி. ஓகே. ஸோ இதெல்லாம் என்ன காஸ்ட்லங்க ஸ்டார்ட் ஆகுது? இது வந்து பார்த்தீங்கன்னா 550 இருந்து 650 இந்த டிசைன்ஸ் வந்து முடியும். ஓகே. ஒரு பீஸ்னா கூட நம்ம வாங்கிக்கலாம், சிங்கிள் பீஸா இருந்தாலும் நீங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இந்த ஒரு ஸ்டீரிங் வீல் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் டோர் ஆகட்டும், எந்த மாதிரி இதாக இருந்தாலும் நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து 360 டிகிரி ரொட்டேஷன். அவ்வளோ சீக்கிரம் இது வெளியிலையும் வராது. இது கார்லையுமே நம்ம வச்சுக்கலாம். கார்லையும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ குழந்தைங்க பேரண்ட் வந்து டிரைவிங் பண்ணுறவங்களே டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டேஷ்போர்டில் நம்ம இந்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துட்டோம்னா 360 டிகிரி ரொட்டேஷனுங்கிறனால அவங்களே வந்து செல்ஃபாக டிரைவிங் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் ரியல் சவுண்ட்ஸுமே இதில் இருக்குது. ஓ சூப்பருங்க. ஸோ இதில் நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வரும். நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்க அப்படியே ப்ளே பண்ணிகிட்டே விளையாண்டுக்கலாம். ஓகே. ஸோ இது என்ன காஸ்ட்லங்க கதறீங்க? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 600 வரும், நம்ம கிட்ட 550 மட்டும் தான் இப்போ ஆஃபர்ல. ஓகே. இது வந்து இ புக்குங்க, பட் இது வந்து ரெகுலராக கிடைக்கிற அந்த இ புக் கிடையாது. இது வந்து தமிழ்லேயே இருக்க ஸ்பெஷலான இ புக். ஃபுல்லாகவே தமிழ்லேயே வருங்களா? ஆமாங்க. ஏபிசிடி அதாவது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் இங்கிலீஷில் வரும், மற்றபடி எல்லாமே தமிழில் வரும். ஓ எல்லாமே தமிழ்லேயே சொல்லுங்களா? ஆமாங்க. ஓகே. நம்ம இங்கிலீஷ் புக் எப்படியோ அதே மாதிரி தமிழ்ல சொல்லுவோம். இந்த சைடு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஆக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணிக்கிறதுங்க. ஓகே. இது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். சோ நம்பர்ஸும் தமிழ்லயே சொல்லுங்க. சோ நம்பர்ஸும் இப்ப தமிழ்லயே சொல்லும் பாருங்க. 4 10 பெருக்கல் கழித்தல் கூட்டல். சோ இந்த மாதிரி தமிழ்லயே எல்லாமே நம்மளுக்கு சொல்லும். ஓகே. சோ தமிழ் நிறைய குழந்தைங்க வந்து தமிழ் கத்துக்கணும்ங்கிறதுக்காக இந்த இதுங்க நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. ஓகே. இந்த புக் தமிழ்ல கிடைக்குங்களா? ஓ தமிழ்ல கிடைக்கும். ஓ சூப்பர்ங்க. எல்லாமே தமிழ்லயே சொல்லும். தமிழ்லயே சொல்லும். யூசுவலா நம்ம எல்லாமே தர்பூசணிங்கிற வார்த்தையை மறந்துருப்போம். கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு அந்த தமிழை வந்து குழந்தைங்களுக்கு எளிமையாக டீச் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தாங்க. ஸோ அனிமல்ஸுமே தமிழ்லேயே சொல்லுவோம். யானை. ஓ சவுண்டு அது கொடுக்குற சவுண்டும் வருங்க. ஓகே. ஸோ இதுலேயே எல்லாமே இருக்குது. வெஹிக்கிள்ஸ் கூட உங்களுக்கு தமிழ்லேயே வந்துடும். ஓகேங்க. அண்ட் இது வந்து உறவு முறைகள். ஸோ அம்மா அப்பா அப்புறம் இந்த மாதிரி இதுவும் தமிழ்லேயே உங்களுக்கு வரும். சூப்பர். இங்கிலீஷில் வேர்டிங்ஸ் இருக்கும், தமிழ்லேயும் வேர்டிங்ஸ் இருக்கும். நம்ம ரெண்டுமே டீச் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு. டோட்டலாக ஒரு 10-15 பேஜ் வந்துடும். ஆமாங்க. ஓகே. இது என்ன ப்ரைஸ்ல? 550 சார். இது 550. 550. ஆமாங்க. இது ஒரு பெரிய பாக்ஸ். ஆனால் இது ட்ரெடிஷ்னல் பாக்ஸ். ஓகே. ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. ஓ பல்லாங்குழிங்களா இது? ஆமாங்க. நம்ம ட்ரெடிஷ்னல் கேம் தான். ஸோ இந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வெளியில் விளையாட விட முடியாது. ஸோ அதுக்காகவே இந்த ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் எல்லாம் நம்ம திரும்ப கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புளியங்கொட்டை இல்லை ஷோலி கூட வாங்கி நம்ம யூஸ் பண்ணி. இது ஃபுல்லாகவே வுட்லேயே வந்துருமா? எல்லாமே வுட்டுங்க பிரதர். இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டே 1 kgக்கு மேலே தான் வரும். ஓ சூப்பருங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இது ரொம்ப லாங் டேர்ம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. வாங்கிட்டாங்கன்னா லைஃப் லாங் வச்சுக்கலாம். அது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். சேஃபாக வச்சிருந்தா மட்டும் போறோங்க. ஓகே. இது என்ன காஸ்டிங் வருது? இது வந்து 599 பிரதர். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே குழந்தைங்க வந்து சேஃபா விளையாடுறதுக்கான சில ப்ராடக்ட்ஸ் தான். இது வந்து பரமபதம், அதாவது ஸ்னேக் அண்ட் லேடர்னு சொல்லுவோம். பேக் சைட் பாத்தீங்கன்னா இல்ல லூடோவும் ப்ளே பண்ணிக்கலாம். ஆமாங்க. ஸோ இது ஒரு ப்ராடக்ட்டுங்க. அண்ட் இது வந்து லூடோ மட்டுமே விளையாடுறது. இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஓகே. ஸோ உங்களுக்கு இதுக்கான காயின்ஸ் அண்ட் டைஸ் எல்லாமே இது கூடவே வந்துடும். ஓகே. இந்த போர்டு ஃபுல்லா வுட்லயே வந்து எல்லாமே வுட் தாங்க நம்ம கிட்ட. ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் அண்ட் டைஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே. சோ இது வந்து எப்படிங்க ரெண்டு கம்பைன்டா தான் வருமா இல்ல செப்பரேட்டா கூட? இல்ல செப்பரேட்டா தான் வரும். இது வந்து செப்பரேட் பீஸ்ங்க, இது வந்து செப்பரேட் பீஸ். ஓகே. இது என்ன காஸ்டிங்? இது வந்து 499 வரும். 499 தான். இல்லங்க கையில குச்சி வச்சிட்டு இருக்கீங்க. உங்களை அடிக்கிறதுக்கு தான். இல்ல பிரதர், இது ஆக்சுவலா ஒரு ட்ரெடிஷ்னல் வண்டி. குழந்தைங்க இருக்காங்க இல்லையா? ஓ சோ அந்த கிராமத்துல விளையாடுவாங்களா அந்த மாதிரி? ஆமா. ஓகே. சோ இதுல சவுண்ட் வருமாங்க? ஆமாங்க. உள்ள வந்து உங்களுக்கு பெல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இதை வந்து ரொட்டேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து நல்ல சவுண்ட் வரும். ஸோ வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்க நடக்கிறதுக்கு. ஓகே. அண்ட் அந்த நடக்கிறதுக்கு வந்து அந்த உந்துதல் கிடைக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பாக. ஸோ இது ஃபுல்லாக வுட்டு தானா? எல்லாமே வுட்டு தாங்க பிரதர். நம்மக்கிட்ட எல்லாமே நான் டாக்ஸிக்
பெயின். ஸோ ஒருவேளை குழந்தைங்க தப்பி தவறி வாயில வச்சா கூட நம்ம எந்த விதத்துலயும் பயப்பட வேண்டாம். ஓகே, இது என்ன காஸ்டிங் கவர்? இது வந்து 300 வருங்க. நெக்ஸ்ட் எனக்கு ஏதோ பெரிய மேட் மாதிரி விரிச்சிருக்கீங்க. ஆமாங்க பிரதர், இது ஒரு பெரிய மேட்டு தான். ஸோ இப்போ இந்த சம்மர்னால குழந்தைங்களை வெயில்ல போய் விளையாட அலோ பண்ண மாட்டாங்க பேரண்ட்ஸ். ஓகே. பட் அந்த பிசிக்கல் மூவ்மெண்ட் இல்லைன்னா அவங்க growth வந்து தடைப்படும். ஸோ எல்லாரும் ஃபோனே பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபோனே பார்ப்பாங்க. ஸோ அதை டிவியேட் பண்றதுக்காக பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் வந்து பிரெயின் ஃபிட்னஸ் இது ரெண்டையுமே கம்பைன் பண்ற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி தான் இது. ஸோ இது எப்படி இங்க அப்ளை பண்ண? ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ஸ்டெப்ஸும் ஹேண்ட் பிரிண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த ஃபுட் எங்க வைக்கணுங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு தெரியும் அதை பார்த்தா. ஸோ இப்போ இங்க ரைட் லெக் இருக்குங்க, ஓகே, இங்க லெஃப்ட் இருக்கு, இங்க ரைட் ஹேண்டை உள்ள கீழே வைக்கணும். ஓகே. ஸோ குழந்தைங்க விளையாடும் போது அவங்க ஹைட்டுக்கு உட்காந்துக்கலாம். கண்டிப்பா. அண்ட் அடுத்த ஸ்டெப் போகும்போது ரைட் லெக்கா லெஃப்ட் லெக்கா எங்கன்னு பார்த்துட்டு ஓகே இப்படி ஜம்ப் பண்ணிட்டு இங்க ரைட் ஹேண்ட் இருக்கனால ரைட் ஹேண்டு கீழே ஓடணும். சூப்பருங்க. ஸோ இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு அண்ட் லெஃப்ட் லெக். ஸோ அப்புறம் இங்க ஸோ இது கண்டினியூஸா இந்த மாதிரி ஸோ இது கண்டினியூஸா இது வந்து மிஸ்டேக் பண்ணாம அவங்க வந்து கடைசி லெவல் வரைக்கும் முடிக்கணும். ஸோ இது வந்து அவங்க பிரெயின் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டியை கான்சென்ட்ரேட் பண்ற ஒரு ப்ராடக்ட். ஸோ இது எந்த ஏஜ் வரைக்கும் இது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாதுங்க. இது எல்லாமே ஐடென்டிஃபை பண்ண தெரியும். லெஃப்ட் ரைட் தெரிஞ்சதுன்னா ஒரு 3-4 இயர்ஸ்ல இருந்தே இதை நம்ம கொடுக்கலாம். அண்ட் அப் டு 70-80 இயர்ஸ் இருக்க எல்டர்ஸ் வரைக்குமே விளையாடலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா அவங்களோட உடம்பு வந்து ஆக்டிவா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இது ஒன்ஸ் ப்ளே பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ரோல் பண்ணி வச்சுக்கலாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம வந்து திரும்ப போட்டு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இது என்ன காஸ்டிங் கவர்? இது வந்து 900 வருதுங்க. 900 rupees. நெக்ஸ்ட் வந்து இந்த ஷட்டர் டைஸ் பாக்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே. ஸோ இது வந்து பிரெயின் ஆக்டிவிட்டி மாதிரி தான். சிம்பிளா மேக்ஸ் இதில் நம்ம குழந்தைங்களுக்கு டீச் பண்ணலாம். ஸோ இதில் 4 பிளேசஸ் இருக்கு. இந்த 4 பிளேசஸ்க்குமே 4 persons விளையாடலாங்க. 4 பேர் இதை வச்சு விளையாடலாம். 4 பேர் விளையாடலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் பிளேயர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ டைஸ் போடுறாங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 + 3 8 வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணலாம், டைரக்டா 8ஐயும் டவுன் பண்ணலாம். ஓகே. இல்ல 6 2 அதையும் டவுன் பண்ணலாம். ஓகே. என்ன காம்பினேஷன்ல வேணாலும் நம்ம பண்ணலாம். 8 வந்து வரணும். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டா யார் வந்து எல்லாத்தையும் ஷட் பண்றாங்களோ ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்து கேமோட வின்னருங்க. ஓகே. ஸோ இது வந்து மேக்ஸையும் ஈஸியா டீச் பண்ண மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ஃபன் ஃபில்டாவும் இந்த சம்மர் வந்து இருக்கும். ஓகே. இது என்ன காஸ்டிங் கவர்? இது வந்து 799 வருதுங்க. என்னங்க பார்க்க போறோம்? நெக்ஸ்ட் வந்து ஆல் டைம் ஃபேவரட்டான இந்த மெமரி செஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மெமரி செஸ் பத்தி நிறைய பேருக்கு தெரியும். தெரியாம இருக்கவங்களுக்காக மறுபடியும் சொல்றேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ், அதாவது 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல காயின்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இதை வந்து சிங்கிள் பிளேயர்ல இருந்து மேக்ஸிமம் 7 பிளேயர்ஸ் வரைக்குமே விளையாடலாம். 7 பேர் விளையாண்டுக்கலாம், தாராளமா விளையாடலாங்க. ஸோ இதை நம்ம இந்த காயின்ஸை வந்து இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நான் எடுத்திருக்கேன் பாருங்க. ஓகே. இந்த காயினை இதுல நான் பிளேஸ் பண்றேன். ஸோ உள்ள ஹைட் ஆயிடுச்சுங்களா? ஸோ என்ன கலர் இருக்குன்னு வச்சவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதை பார்த்தவங்களுக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே அப்சர்வ் பண்ணணும் எந்த கலர்ஸை எங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இது வந்து பிரெயின் ஆக்டிவிட்டி தான். ஸோ ஐக்யூ லெவலை வந்து டெவலப் பண்றதுக்கு அண்ட் நம்ம மெமரி பவரையும் இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி டைஸ் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம டைஸ் போடும்போது அதுல என்ன கலர் வருதோ அதை நம்ம கரெக்டா யோசிச்சு எடுக்கணும். கரெக்டா எடுத்தா நம்மளுக்கு காயின், தப்பா எடுத்தா அதை ஞாபகமும் வச்சுக்கணும், திரும்ப அதுக்குள்ள வச்சிடணும். ஓகே. சோ மத்தவங்களும் அதை அப்சர்வ் பண்ணணும். சோ கரெக்ட்டா எடுக்கிற வரைக்கும் கேம் போயிட்டே இருக்கும். யார்கிட்ட கடைசியா மேக்ஸிமம் காயின்ஸ் இருக்கோ அவங்க தான் வந்து இந்த கேமோட வின்னர். ஓகே. இது என்ன காஸ்டிங் கவர்துங்க? இது வந்து 450ங்க. நெக்ஸ்ட் வந்து யுனிவர்சல் ஃபேமஸான ப்ராடக்ட்டுங்க இது. இந்த 50,000 1 lakh மணி பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான். ஸோ இது வந்து குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ராடக்ட். ஓகே. ஸோ நம்மளது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க. ஓகே. ஸோ இங்கே ஏதோ ஃபோட்டோ எதுனா கூட வச்சுக்கலாம். இங்கே நீங்கள் ஃபோட்டோ கேட்டிங்கன்னா நாங்களே பண்ணி கொடுத்துருவோம், இல்லை நீங்களே கூட பண்ணி இதை ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த ஃபோட்டோ சைஸ்க்கு. ஸோ இது வந்து 50,000ங்க அண்ட் 1 lakh மணி பாக்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. இது வந்து சைஸ் வேரியேஷன் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ 50,000க்கு இந்த பாக்ஸ் 1 lakh இந்த பாக்ஸுங்க. ஏன்னா மோஸ்ட்லி இந்த பாக்ஸில் கொடுக்குறாங்க இந்த சைஸில் 1 lakh, பட் அதில் 1 lakh பிடிக்காதுங்க. ஓகே. ஸோ 1 lakh வந்து இதில் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது என்ன காஸ்டிங் கவர்துங்க? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வித் கஸ்டமைசேஷன் 800 வருங்க. ஓகே. இது வந்து வித் கஸ்டமைசேஷன் 500 தான் வரும். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்? நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச இந்த கிட் தான் பார்க்க போறோம். சோ இது வந்து 145 பீசஸ் கலரிங் கிட்டுங்க. ஓகே. சோ இது வந்து பிரீமியமான பேக்கிங்ல வந்துரும். பிரீஃப் கேஸ் மாடல். சோ இதுதான் அந்த 145 பீசஸ் கிட்டுங்க. சோ இதுல நிறைய டிஃபரெண்ட் கலர்ஸ் அண்ட் ஆயில் பேஸ்டல்ஸ் ஷேட்ஸ் நிறைய இருக்கும். இந்த மாதிரி பென்சில் வந்துரும், எல்லாமே கிரயான்ஸ், ஸ்கெட்சிங், அப்புறம் வாட்டர் கலர், ஆயில் பேஸ்டல்ஸ், இந்த மாதிரி அதுக்கு தேவையான ப்ரஷஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு குழந்தைக்கு கிட்ட கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த சம்மருக்கு வந்து குழந்தைங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஓகே. ஸோ இது என்ன காஸ்டிங் வருது? 999 வருதுங்க. 999 வருது. ஸோ இது ஒரு மாடல் தான் இருக்குங்களா? 2 பேட்டர்ன் இருக்குங்க. இது வந்து பாய்ஸுக்கு வந்து அஸ்ட்ரோநாட் தீமுங்க. ஓகே. அது வந்து கேர்ள்ஸுக்கு வந்து யூனிகார்ன் தீம் வரும். ஓகே. ரெண்டுமே ஒரே பிரைஸ் தானுங்களா? சேம் பிரைஸுங்க. ரொம்ப பேரோட
ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட் இது. ராக்கிங் ஹார்ஸுங்க. ஸோ இதோட வெயிட் கெப்பாசிட்டி பேரிங் பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60 கிலோ வரைக்கும் தாங்குங்க. 60 கிலோ வரைக்குமே தாங்குமா? தாராளமாக தாங்குங்க. ஓகே. ஸோ இது ஃபுல் வுட்லேயே வந்துருமாங்க? எல்லாமே வுட்டு தாங்க. குழந்தைங்களுக்கு கால் வைக்கிறதுக்கு சேஃப்டியாக இங்கே கால் வச்சுக்கலாம். ஓகே. இது ரெண்டையும் பிடிச்சிட்டு நல்லா அவங்களே இது பண்ணலாம். மேக்ஸிமம் இவ்வளோ தான் போகுங்க. ஓகே. ஸோ இது எந்த வயசுலேருந்து யூஸ் பண்ணலாம்? அதாவது உட்கார்ற ஸ்டேஜ்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க. உட்கார்ற குழந்தைங்கன்னா நம்ம கொஞ்சம் பக்கத்துல இருந்து பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ கொஞ்சம் பெரிய பசங்கன்னா அவங்களே செல்ஃபா ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இது என்ன பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது? இது வந்து உங்களுக்கு 1600 வருங்க. 1600 தான். கொரியர் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா பர் கேஜிக்கு 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோம். ஸோ இதோட அப்ராக்சிமேட் வெயிட் பார்த்தீங்கன்னா 5 to 6 kg வரும். ஓகே. ஸோ சவுத் இந்தியாக்குள்ள அப்படின்னா அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளனா உங்களுக்கு 60, அதை தாண்டி ஏதாவதுன்னா அதுக்கு அடிஷனல் சார்ஜஸ் வரும். ஓகே. ஸோ அது நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லிடுறோம். இது என்னதுங்கா? ஸோ இது வந்து நம்மளே மேக் பண்ற வாக்கருங்க. ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க, அப்ரோட் போகணும், எங்க பேரம்பேத்தி பார்க்க போகணும், ஸோ எங்களுக்கு வந்து காம்பேக்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி வாக்கர்ஸ் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ரெடி பண்ணது அது. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஸ்க்ரூஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணிட்டோம்னா ரொம்ப சின்ன ஸ்பேஸ்லேயே இது வந்து செட் ஆகிடும். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே போய் நம்ம ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் போட்டு அசெம்பிள் பண்ணிக்கலாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா டைல்ஸ்லேயும் நல்லாவே ரோல் ஆகும். டைல்ஸ்லையுமே ரோல் ஆகும். ரோட்ல மட்டும் கிடையாது, எல்லாமே இது ஃபுல் வுட்லேயே வந்துருமாங்க? எல்லாமே கம்ப்ளீட் வுட்டுங்க. ஓகே. இது என்ன காஸ்டிங் வருது? ஸோ இது பார்த்தீங்கன்னா 1300 வரும். 1300 தான். இதுல வந்து குழந்தைங்களோட நேம் கஸ்டமைஸ் பண்ணி சில பேர் கேட்பாங்க, அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இங்கே வந்து நேமும் நம்ம போட்டுக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு நேம் வந்துடும். தமிழ், இங்கிலீஷ் அந்த மாதிரி எந்த லாங்குவேஜ்ல கேட்டிங்கனாலும் நம்ம நேம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வந்து கிட்ஸுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கும் இந்த மாதிரியான ஸ்கூட்டர்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓ, இது வந்து கிட்ஸ்க்கான ஸ்கூட்டருங்க? கிட்ஸ்க்கான ஸ்கூட்டருங்க. ஓ, என்னங்க நீங்களே போறீங்க? ஆமாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வெயிட் கெப்பாசிட்டி தாங்கும். ஓகே. ஸோ இதில் பிரேக்கும் இருக்குங்களா? பிரேக் இருக்குங்க. உங்களுக்கு ஹேண்ட் பிரேக்கும் இருக்கு, ப்ளஸ் பின்னாடி இந்த ஸ்பேஸும் வந்து பிரேக்குக்காக தான். ஓகே. ஸோ இதை புஷ் பண்ணிங்கனாலும் வண்டி ஸ்டாப் ஆகிடும். ஓகே. ஸோ இது என்ன காஸ்டிங்? இது வந்து 1200. அக்கா, நெக்ஸ்ட் எங்க பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தாங்க பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ப்ராடக்ட். என்னங்க ப்ராடக்ட் அது? மேக்னெட்டிக் செஸ் போர்டுங்க. ஓ, காயின்ஸ் கீழே விழுகாதுங்க? காயின்ஸ் கீழே விழாது. இது எல்லாமே மேக்னெட்டிக் அண்ட் ஃபோல்டபுளும் கூட. ஓ, மடக்கி வச்சுக்கலாம். இது வந்து மடச்சி வச்சுக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் வந்திருக்கும். ஓகே. ஸோ குழந்தைங்க வந்து அவங்க ஃப்ரீ டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணி இந்த செஸ் போர்டிலலாம் கேம்ஸ் விளையாடலாம். ஓகே. ஸோ மேக்ஸிமம் செஸ் விளையாண்டா அந்த காயின்லாம் களைச்சி விட்ருவாங்க, அந்த மாதிரி பண்ண முடியாது. இதில் பண்ண முடியாது. ஏன்னா இதில் மேக்னெட்டிக் இது இருக்கனால உங்களுக்கு இந்த மாதிரி காயின்ஸ் வந்து எங்கே நகர்த்தினாலும் அங்கேயே தான் நிற்குமே தவிர கீழே ட்ராப் ஆகாதுங்க. ஓகே. ஸோ பீசஸ் மிஸ் ஆகிடும், அந்த மாதிரியான ஒரு ஹெசிடேஷனும் வேண்டாம். இந்த போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் காம்பேக்ட் சைஸாகவும் இருக்கும். ஓகே. மடிச்சு எங்கேயே ஊருக்கு போகிறாங்க, மடிச்சு நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு கேஸ் கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இதுக்குள்ளேயே எல்லாத்தையும் நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது என்ன காஸ்டிங் வருதுங்க? இதோட ப்ரைஸ் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 710 வருதுங்க. பட் நம்ம கிட்ட இது வந்து 650 மட்டும்தான். ஹோல்சேல் ப்ரைஸ் மாதிரி கொடுத்துறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டிராவல் ஃப்ரெண்ட்லி கேம்ஸ் வந்து நம்மளுக்கு பார்க்க போகிறோம். அதாவது பெரியவங்களும் விளையாடலாம், குட்டீஸும் விளையாடலாம். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஃபிஜெட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே ரொட்டேட்டபிள். ஓகே. ஸோ நம்ம கலர்ஸ் வந்து சிங்கிளாக வரும், அதை நம்ம ஷஃபிள் பண்ணி கொடுத்துடணும் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி இந்த மாதிரி சேம் கலர்ஸும் ஃபுல்லாக அதை நம்ம செட் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லேயுமே இருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா 6 கலர்ஸ் டோட்டலாக வந்துடும். அதை நம்ம இப்போ வந்து ஸ்கிராம்பிள்டா இருந்தது, அதை நம்ம வந்து அசெம்பிள் பண்ணி காட்டியாச்சு. ஸோ இந்த மாதிரி கிட்ஸ் வந்து டிராவல் டைம்லயோ இல்லை லாங்காக எங்கேயாவது ஜேர்னி போகும்போதோ அந்த மாதிரிலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் அவாய்ட் பண்ணுறதுக்கு மெயினாக இதை யூஸ் பண்ணலாம். இது என்ன காஸ்டிங் வருதுங்க? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 வருதுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட்டும் இருக்கு, சிமிலர் ப்ராடக்ட்டுங்க. மேஜிக் ரெயின்போ பாலுங்க, கிட்டத்தட்ட அதே மாதிரி பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ப்ராடக்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் வந்து அந்தந்த பிளேஸில் இருக்கும். ஒரு பால்ஸ் மட்டும் ஒரு ஹோல் வந்து லெஃப்டாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த கலர் ஸ்கிராம்பிள்டாக இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி புஷ் பண்ணி ஸோ அந்த ரிங்குக்கு ஏற்ற மாதிரி அந்த ரிங்குக்குள்ளே அந்தந்த கலர் ரெஸ்பெக்டிவ் கலர்ஸ் நான் புஷ் பண்ணி கொண்டு வரணும். ஓகே. ஸோ இப்போ நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து மைண்ட் கேமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இது என்ன ப்ரைஸுங்க வருது? ஸோ இது வந்து 250 ருபீஸ் வருங்க. என்னக்கா கையில் கேமரா வச்சுருக்கீங்க? கேமரா தாங்க, ஆனால் குட்டீஸ்க்கான கேமரா, ஆனால் ரியல் கேமரா. ஸோ குழந்தைங்களுக்கு இது கொடுத்தோம்னா போதும். ஸோ இது வந்து கேமரா ரியல் ஆன் பண்ணிங்கன்னா நம்ம எதை எடுக்கிறோமோ ஃபோட்டோ இப்போ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டுங்க. ஓ, ஒரு ரியல் ஃபோட்டோவே எடுத்துக்கலாம்? ரியல் ஃபோட்டோவே எடுத்துக்கலாங்க. ஓகே. ஸோ இப்போ எடுத்த ஃபோட்டோவை இதில் பார்க்க முடியுமா? பார்க்கவும் முடியும். ஸோ இப்போ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம எடுத்த ஃபோட்டோஸை வந்து பார்த்துக்கலாங்க. ஓகே. ஸோ அது ஸ்டோர் ஆகிடும், எல்லாமே இதில் ஸ்டோர் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமோஜி போடுற மாதிரி, அதாவது நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது இமோஜிஸோட எடுக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸும் இருக்குது. இது என்ன ப்ரைஸ்லாம் கொடுக்கும்? இது 499 மட்டும்தான் பிரதர். பாக்ஸஸும் வாட்டர் பாட்டில்ஸும் பார்க்குறோம். ஓகே. ஸோ இது எல்லாமே ப்ரீமியம் கேட்டகிரிங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், 1 லிட்டர் பாட்டிலில். ஓ, இது வந்து ரொம்ப ப்ரீமியம். ஒரு 8 ஹவர்ஸ் வரைக்கும் சூடு தாங்குங்க. ஸோ இது எல்லாமே மில்டனுக்கு ஈக்குவலான குவாலிட்டி.
ஓகே. ஸோ இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தாங்க? எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தாங்க பிரதர். ஓகே. ஸோ இந்த பாட்டில் என்ன ப்ரைஸுங்க வருது? இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 850 வரும். 850. ஸோ மற்றபடி இது எல்லாமே லஞ்ச் மற்றபடி நிறைய மாடல்ஸில் லஞ்ச் பாக்ஸஸ் இருக்குங்க. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு 2 பார்ட்டிஷன் லஞ்ச் பாக்ஸ். ஓ. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம கொடுத்து விடலாம். சாப்பாடு இங்கே வந்து பொரியல் போட்டு கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்பூனும் வந்துடும். ஸோ கொஞ்சம் ஃபேன்சியாக கேட்குறவங்களுக்கும் நம்மக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஓகே. ஸோ ஃபேன்சியாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி யூனிகார்ன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டிஷன் வரும். ஓ. ஸோ அதுலேயே வந்து கொஞ்சம் இது வந்து லீக் ப்ரூஃப் அண்ட் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ப்ரூஃப். அதாவது இங்கே சாம்பார் இங்கே ரசம் ஊற்றிங்கனாலும் ரெண்டும் மிக்ஸ் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி உள்ள வந்து லிட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அது சீல்டாக இருக்கும், அதனால அது லீக் ஆகாதுங்க ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு. ஓகே. ஸோ இது அதுலேயே வந்து ப்ரீமியம் மாடல். இதில் நிறைய வேரியன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ டிஃபன் பாக்ஸில் என்ன காஸ்ட்டுங்க ஸ்டார்ட் ஆகுது? டிஃபன் பாக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 500ரூபாலேருந்து இருக்குது. 500 ரூபாயிலேருந்து. என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்? நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பின்சர் பீட்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட்டுங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆக்டிவிட்டி பேஸ்டு ப்ராடக்ட் இதெல்லாமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ஒரு செட் வந்துடும். ஓகே. இந்த மாதிரி ஒரு போர்டும் வந்துடும். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்துருவாங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸில். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்ட்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ குழந்தைங்களோட அந்த எட்டிக்வேட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ப்ராடக்ட்டுங்க. ஸோ இப்படி இந்த அவங்களே வந்து ஸோ அந்த கலர்ஸை மேட்ச் பண்ணி வைக்கணும். ஸோ இது வந்து அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ப்ளஸ் அவங்களோட ஐக்யூ டெவலப்மெண்ட், பிரெயின் ஆக்டிவிட்டிக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்மள்ட்ட நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸும் அவைலபிளாக இருக்குது. இது என்ன காஸ்ட்டுங்க? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 வரும் பிரதர். ஸோ இந்த கப் அண்ட் பால் கேம் தான் பார்க்க போகிறோம் பிரதர். இது எங்களோட ஆல் டைம் ஃபேவரட் அண்ட் என்னோட பர்சனல் ஃபேவரட்டும் கூட. அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறோம். நம்ம டேரெக்டாக ஸ்டோர் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண போகிறவங்களுக்கு இந்த கேமை வந்து ட்ரை பண்ண கொடுக்க போகிறோம். 3 சான்சஸ் கொடுப்போம். 3 சான்சஸ்க்குள்ளே அவங்க கரெக்டாக இதை போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட், சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே. ஸோ இது வந்து பர்ச்சேஸ் பண்ணலனாலும் இந்த கிஃப்ட் உண்டு. பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணலைனாலும் கிஃப்ட் உண்டு. இந்த ப்ராடக்ட்டை 3 சான்ஸ்க்குள்ளே அவங்க ட்ரை பண்ணணும். ஓகே. ஓகேங்களா? இது யார் பெரியவங்க குழந்தைங்க யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ இது எப்படி விளையாடுறதுன்னு இப்போ நான் காட்டிடுறேன் பாருங்கள். ஸோ இது நம்ம கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் லெவல் இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மாதிரி போட்டால் அவங்க வந்து வின்னர். ஆனால் சர்ப்ரைஸ் கிஃப்டாக இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து செப்பரேட்டாக வாங்கணும்னா இது என்ன காஸ்ட்? இதோட ப்ரைஸ் வந்து 150. 150 தான். நெக்ஸ்ட் என்னங்க பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். என்னங்க ப்ராடக்ட் இது? இது வந்து ஒரு சூப்பர் அண்ட் யூனிக்கான ப்ராடக்ட்டுங்க. இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயினுக்கான ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இதில் 2 டம்மி பென்சில் வந்துடும். 2 சைடுமே இந்த டிசைன் இருக்கும். ஓகே. ஸோ நம்ம இதை வந்து 2 சைட்லேயும் ஈவனாக இப்படி ஸ்டார்ட் பண்ணணும் குழந்தைங்க கிட்ட கொடுத்து. பட் எனக்கு வர மாதிரி குழந்தைங்களுக்கு டெஃபினட்டாக வராதுங்க. ஓகே. ஸோ ஒரே மாதிரி வந்து ஒரே மாதிரி ஈவனாக 2 சைடையும் கொண்டு போகணும். ஓகே. ஸோ அது வந்து மிஸ் மேட்ச் ஆகக்கூடாது. ஸோ இது விளையாடுறதுனால என்னங்க கிடைக்கும்? ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம எல்லாம் ரைட் ஹேண்டர்ஸ் இல்லைங்களா, நம்மளோட லெஃப்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து ஒர்க் பண்ணும். ஓகே. ஸோ லெஃப்ட் ஹேண்டில் நம்ம சின்ன சின்ன வேலைகள் செய்யும் போது ரைட் பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கும். பட் நம்மளால நினைச்சா கூட அந்த லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ண முடியாதுங்க. கண்டிப்பாக. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம். ஸோ இதை நம்ம 2 கையிலையுமே அட் அ டைம் யூஸ் பண்ணும்போது 2 சைட் ஆஃப் த பிரெயினுமே ஆக்டிவாக இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து குழந்தைங்களோட ஐக்யூ லெவல் டெவலப் ஆகும். மெயினான பிரெயின் ஆக்டிவிட்டி டெவலப்மெண்ட் எல்லாமே ரைட் பிரெயினில் தாங்க இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் வெளியில் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், அந்த ரைட் பிரெயின் ட்ரெயினர்னு சொல்லி நிறைய ஸ்கூல்ஸில் வந்து கோர்சஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அவ்வளோ செலவு பண்ணி அதுக்கு நம்ம போகணுன்ட்டு இல்லை, வெறும் 200 ரூபாய் செலவு பண்ணி இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலே ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் ஆகிடும். அதாவது நம்ம வீட்டில் உருட்டுன்னு உருட்டுற அந்த குட்டீஸ்க்கு, அதாவது டிராக்டர், பஸ்ஸு, காருன்னு கேட்குற அந்த குட்டீஸ்க்கு இந்த ஒரு ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பிளி செட்டு, கிட்டத்தட்ட ஒரு மெக்கானிக் வேலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க குழந்தைங்க அப்படின்னா இதை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நம்ம வீட்டு குட்டி மெக்கானிக்ஸ்க்கு இந்த ப்ராடக்ட் நீங்கள் கொடுத்துருங்க. இதெல்லாமே வந்து அசம்பிள் பண்ணால் தான் அந்த வண்டி வரும். அசம்பிள் பண்ணிங்கன்னா அந்த வண்டி வரும். இதில் பார்த்தீங்கன்னா புக்லெட்டில் உங்களுக்கு எப்படி அசம்பிள் பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 4 புற வச்சு அந்த குழந்தை விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதோ டிவி பார்க்குறதோ இருக்கவே இருக்காது. அண்ட் ரொம்பவே ஃபன்ஃபில்டாகவும் என்கேஜிங்காகவும் இருக்கும் இந்த ஹாலிடே. கார் மட்டும் தான் அசம்பிள் பண்ண முடியும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் அதுலேயே வந்துருங்க. ஒவ்வொன்றும் அசம்பிள் பண்ணும்போது ஒவ்வொரு டிசைன் வரும். கார் எல்லாமே வரும், ஹெலிகாப்டர் மாதிரி வருங்க. கடைசியாக தான் உங்களுக்கு இந்த அவுட்புட் வந்து ஃபைனல் அவுட்புட் அந்த மாதிரி வரும். ஓகேங்கா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் பண்ண முடியும். ஓகே. இது என்ன காஸ்டிங் கவர்? இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 900 rupees. ஆஃபரில் நம்ம வந்து 850க்கு கொடுத்துட்ருக்கோங்க. டாய்ஸ் வந்து காமிச்சிங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட நிறைய டாய்ஸ் இருக்கு. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பார்ன் பேபிஸ்லேருந்தே நிறைய டாய்ஸ் இருக்குங்க. பார்ன் பேபிஸ்க்கெல்லாம் ரேட்டில் கலெக்ஷன்ஸ்லேருந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி 1 இயர்க்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. அப்புறம் மெமரி, இன்ஸ்டன்ட் மெமரி கார்டு இருக்குது. ஸோ இதெல்லாமே 3+ இயர்ஸ்க்கு கொடுக்குற
மாதிரி அண்ட் 7 இயர்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி கேம்ஸ்னா இந்த சுடோக்கோ எல்லாம் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பேப்பர்ல போடுறது தான். ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி லைவ்லியா பண்ண போறோம். அண்ட் பசில்ஸ் நிறைய இருக்கு, இந்த மாதிரி டிராயிங் பேட்டர்ன்ஸ் இருக்குங்க. எல்லாமே வுடன் தான், எல்லாமே வுட் தான் கம்ப்ளீட்டா. ஸோ கிட்ஸ் சேஃபும் கூட. ஸோ இப்போ இந்த வருஷம் உங்க குழந்தைய வந்து கம்மிங் அகாடமிக்ல சேர்த்த போறீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ட்ரேசிங் போர்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ரைட்டிங் பழகிக்கலாம். ஆமாங்க, அது மேலே எழுதி எழுதி பழகிக்கலாம். 1 lakh டைம்ஸ்க்கு மேலே எழுதலாங்க. சூப்பர்ங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. 1 year பேபிக்கு, 6 month பேபிக்கு, 3 years பிளஸ்ல இருந்து நிறைய எஜுகேஷனல் டாய்ஸ் இருக்கு. ஸோ இப்போ எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் ஃபன் டாய்ஸ் நமக்கு ஃபன் டாய்ஸும் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி புல்லலாங்ஸ் நிறைய இருக்குங்க. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொல்லு டால்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராய்க்கல்லுங்க. ஓகே. ஆட்டாங்கல்லாம் இப்போ எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல. ஸோ இதெல்லாம் நம்ம காட்டிக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு. ஓகே. அண்ட் இந்த மாதிரி மினியேச்சர்ஸும் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. மினியேச்சர் கார்ஸுங்க, அதுலேயே டாக்ஸி, ஜேசிபின்னு கார் விளையாடுற குழந்தைங்களுக்கான ஐட்டம்ஸ் நிறைய. இதெல்லாம் என்ன ப்ரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது? உங்களுக்கு 70 rupees 60 rupeesல இருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம். ஓகே. ஸோ இது என்ன செக்ஷனுக்கு அது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ். அப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போகும்போது யூஸ்வலாக மொய் வைப்பாங்க. இப்போ கிஃப்ட்ஸ் நிறைய பேர் வாங்குறாங்க. பட் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது வாங்கணும்னா இந்த மாதிரி எல்லாம் வாங்க. ஃபுல் வுடன் பாக்ஸ். இது எல்லாமே ரோஸ் வுட்ங்க, கம்ப்ளீட் ரோஸ் வுட்ல செஞ்சது. ஓகே. அண்ட் ஸ்கூல் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் என்னதுங்கக்கா? அது எல்லாமே கொலு டால்ஸுங்க. கொலு சீசன்ல வந்து நம்மளுக்கு நல்லா சேல் ஆகும். ஓகே. ஸோ இது கொலுக்கு நம்ம கிஃப்டிங்கும் பண்ணலாம், ப்ளஸ் கொலு படிக்கட்டில் நம்ம வைக்கிறதுக்கும் வைக்கலாம். ஸோ இது வந்து நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி தரீங்களா? இந்த ஐட்டம் நம்ம கஸ்டமைஸ் பண்றது இல்லைங்க, இது எல்லாமே ரெடிமேட் ஐட்டம்ஸ் தான். கஸ்டமைஸ்டும் நம்ம கிட்ட நிறைய அவைலபிள் இருக்கு. நெக்ஸ்ட் இதெல்லாம் என்ன ஐட்டம்? இதெல்லாம் நோட் பேட்ஸுங்க. இதெல்லாமே ரொம்ப யூனிக்கான நோட் பேட்ஸ் பாருங்க, மர்மைட் மாடல்ல இருக்கும். ஓகே. அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ்ல எல்லாம் நோட் பேட்ஸ் நம்ம கிட்ட மட்டும் செம கியூட்டா இருக்கு பார்க்கிறதுக்கு. இதெல்லாமே ரொம்ப கேர்லி ஐட்டம்ஸ். ஸோ கேர்ள்ஸ் எல்லாமே ரொம்ப இந்த மாதிரி விரும்புறாங்க. அண்ட் உங்க வீட்டுக்கு நிறைய குழந்தைங்க அடிக்கடி வருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்ஸ் கொடுக்கணும்னா இந்த மாதிரி கியூட்டான கலரிங் கிட் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 60 rupees அந்த மாதிரி ரேஞ்ச் தான். ஸோ இது வந்து மெஸ்ஸும் ஆகாது. ஸோ ஈஸி டு யூஸ் அண்ட் ஈஸி டு த்ரோ அந்த மாதிரிங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான க்யூட்டான பவுச்சஸ்லாம் எங்ககிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பவுச்சஸ் மட்டும் இல்லாமல் ஸ்லிங் பேக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் யூனிக்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த கிளிட்டர்ஸ், வாட்டர் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குங்க. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த சம்மர் சீசனுக்கு உங்கள் குழந்தைங்களை எங்கேஜிங்காக வச்சிருக்க மாதிரி நிறைய எஜுகேஷனல் டாய்ஸ் மட்டும் கிடையாது, ஸோ நிறைய ஃபன் டாய்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம்க்கா. நம்ம பேர் நம்ம கடனை என்ன சொல்லியிருக்கேன்? என் பேர் யமுனா தேவி. நம்ம ஷாப் நேம் வந்து மரம்கொத்தி டாய்ஸ். மரம்கொத்தி டாய்ஸ் வந்து சாய்பாபா காலனி, ராஜா அண்ணாமலை ரோட்ல சிபிசி பில்டிங்க்கு பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கூகுள் மேப்ஸில் நம்ம லொக்கேஷன் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி டேரெக்டாக ஷாப்புக்கும் வரலாம். அண்ட் ஆல்சோ ஆன்லைன் ஆர்டர்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கீழே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவோம். இப்போ நிறைய டாய்ஸ் வந்து டெமோ வந்து காமிச்சிங்க. ஸோ இது மட்டும் தான் இருக்குங்களா? இன்னும் நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ்? இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க பிரதர். ஒரே வீடியோவில் எல்லாமே காட்ட முடியல. ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா கேட்லாக் அந்த மாதிரி கேட்லாகும் நாங்கள் அனுப்புவோம். வாட்ஸ்அப் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் கேட்லாக் ஷேர் பண்ணுவோம். இல்லை டேரெக்டாக நம்ம ஸ்டோர் ப்ரைம் லொக்கேஷனில் தான் இருக்கு. இன்னும் அரௌண்ட் கோயம்புத்தூரில் இருக்கவங்க டேரெக்டாக ஸ்டோர் விசிட் பண்ணி டச் அண்ட் ஃபீல் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வாங்கி. இப்போ நிறைய பேர் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருப்பாங்க. ஸோ அவங்களும் வாங்கினா வீடியோ கால் சப்போர்ட் அந்த மாதிரி வீடியோ கால் சப்போர்ட்டும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி அவங்க ஜஸ்ட் எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி இந்த டைமுக்கு அவைலபிலிட்டி மட்டும் செக் பண்ணிட்டாங்கன்னா போதுங்க. ஓகே. இப்போ ஆர்டர் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ நாளுங்க அவங்க? வித்தின் சவுத் இந்தியா, அதாவது தமிழ்நாடு, கேரளானா 3 to 5 daysல மேக்ஸிமம் ரீச் ஆயிடுங்க. நார்த் இந்தியா அப்படின்னா 1 week to 10 days ஆகுங்க. ஸோ இந்த சம்மருக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான டாய்ஸ்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், லொக்கேஷன் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ பார்க்கலாம்.